ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிரு ரிவ்யூ. நான் தான் உங்க பிரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது கிளாடியேட்டர் 2 திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட இப்ப தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கிளாடியேட்டர் 1 அப்படிங்கிற படம் கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தோட ஒரு சீக்வல் அதே டைரக்டர் திருப்பி டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் அந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத அந்த படத்துல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னா, போன பாட்டோட கண்டினியூட்டியா தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ போன பாட்டில் நம்ம மேக்ஸிமஸ் இறந்து போனதுக்கப்புறம் இப்போ ரோமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிறுக்கனுங்க ஆண்டுட்டு இருக்கானுங்க. இவங்களோட கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் படத்தோட ஹீரோ வந்து ஒரு கிளாடியேட்டர் வாழ்க்கைக்கு வந்து தள்ளப்படுறான். அவரோட கிளாடியேட்டர் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் மேக்ஸிமஸுக்கு ஒரு பையன் இருக்கதா வந்து ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. அந்த பையன் யாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆக்சுவலி படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சும்மா தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் விரல் விட்டு என்ற மாதிரி ஒரு 4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. குரங்கு, ரைனோஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டுக்குள்ளே வச்சு சுறா மீனெல்லாம் வச்சு வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். லாஸ்ட்டாக ஹீரோவும் பெட்ரோ பாஸ்கால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த சண்டைக்குள்ள அந்த படம் மொத்த கதையுமே அடங்கிடும்னே சொல்லலாம். ஆனால் இந்த 4 சண்டை காட்சிகளுக்காகவே இந்த படத்தை உட்காந்து தியேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தரமான விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்லாம் பண்ணி படத்தை ப்ரெசென்ட் பண்ணி எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ரிட்லி ஸ்காட் அவரை பற்றி தனியாக சொல்லியே ஆகணும். இப்போ அவருக்கு வந்து 89 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். 89 வயசில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை கண்டிப்பாக அவரோட முதல் பாட்டோட கண்டினியூட்டியாக கடைசி பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நினச்சது ரொம்ப அருமையான ஒரு டிசிஷன். அதை நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் மூலமாக கொண்டு வந்திருக்காரு. பட் இந்த படத்தோட கதைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. போன பாட்டோட கிளாடியேட்டரே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி குந்தி, கர்ணன் இவங்களோட கதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் அந்த படம் பார்க்க வருது. ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். டப்பிங்கும் நல்லா இருக்குது. டெக்னிக்கலாக படம் பயங்கரமான ஸ்ட்ராங். சினிமாட்டோகிராஃபிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் எனக்கு படத்தோட ஹீரோ பெட்ரோ பாஸ்கல் அப்புறம் 2 சைக்கோஸாக நடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த கிளாடியேட்டர் 2 படத்துக்கு வந்து நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.